அந்த வீட்ல நடந்த விஷயம் தெரியுமா உங்களுக்குலாம்? சுகன்யா, எதிர்த்த வீட்டு செய்தி எதிர்த்த வீட்டோட இருக்கட்டும், இங்க வந்து எதுவும் சொல்லாத. சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா சொல்லாம இருக்க முடியலையே. இப்படி நடக்குமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்துருச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? மயில் இருக்கால அந்த சரவணன் பொண்டாட்டி. ஆமா, காலையில கூட எல்லாரும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்கல்ல. ஏத்தா உன் பேர் என்ன போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலக்கழிச்சும் உன் பொண்ணு விட்டு பாசம் உன் குறையில பத்தியா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அந்த மயில் பிரெக்னன்ட் இல்லவே இல்லன்னு சொல்லிட்டாங்க. பிரெக்னெண்டா இல்லையா? ஆமாங்கா, மெடிக்கல் ஷாப்ல விக்கிற கிட் வாங்கி செக் பண்ணிருக்கா. அதுல பாசிட்டிவ்னு காட்டியிருக்கு. ஹாஸ்பிட்டல் போனா நெகட்டிவ்னு சொல்றாங்க. ஒண்ணும் புரியலையே. இவங்களா டெஸ்ட் பண்ணிட்டு உள்ள வரப்போகுதுன்னு நினைச்சிருக்காங்க. அந்த டாக்டர் இல்லன்னு சொல்லிட்டாங்க. வாந்தி கூட எடுக்கல. டேய், இவ ஒருத்தி சாப்பிடறப்ப வாந்திக்கிந்து செக். இல்லங்க, சும்மா கேட்டேன். நன்னே கேட்டேன். ஐமிட்ரி வாந்தி தலை சுத்தல் பெருசா எதுவுமே இல்ல. அல்ல மாதிரி தான் இருந்தா. அப்பவே யாருக்கும் சந்தேகம் வரலையா? சில பேருக்கெல்லாம் வாந்தி தலை சுத்தல்லாம் இருக்காதுல்ல. என்னமோ போ. என்னத்தா சுகமாயிட்ட? மக குடும்பத்தை நினைச்சு வருத்தப்படுறியோ? நானா ஒரு வாரமா பாத்துட்டு தான் இருக்கேன். பரதேசி பாண்டி ஊரு ஃபுல்லா மகனுக்கு குழந்தை பிறப்புதுன்னு தம்பட்ட வச்சிட்டு இருக்கான். என் பையனுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு சில பேர் நினைச்சாங்க. அதையும் மீறி கல்யாணம் நடந்து வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் தம்பட்ட அடிச்சிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் சேர்த்து கட்டுச்சுதா ஆப்பு. எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களோ? ஆமா, அழதானே செய்வாங்க. அழட்டும். வரிசையா திரவம் பண்ணாங்களே, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அழட்டும். பாத்தீங்களா, அது சாப்பாட்டுல எந்திரிச்சு போயிட்டான். அவன் டெய்லிக்கு போயிட்டு வந்த மன வழியில இருந்து இன்னும் வெளியே வர. அதான் ஒழுங்கா சாப்பிடாம ஒழுங்கா தூங்காம இருக்கான். சரியாயிடுண்டி போக போக. நீ ஒண்ணும் கவலைப்படாத.